ரசம். ரசம் வந்து நம்ம வீட்டில் என்னதான் வந்து ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன், ஐ மீன் ஒரு ஹெவியான ஒரு நான்வெஜிடேரியன் ப்ரிப்பரேஷன் சாப்பிட்டாலும் கடைசியாக வந்து அந்த ரசம் இல்லை மோர் என்ன சாப்பிட்டா நமக்கு திருப்தியாக இருக்கும்ல. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த புளி தண்ணியை நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். மஞ்சத்தூள் போட்ட பிறகு இதுலேயே வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, அந்த தக்காளியை வந்து கையில் நல்லா ஸ்மாஷ் பண்ணி இதில் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருசாக வரட்டும். இதுக்கு பிறகு உப்பு கொஞ்சம் போட்டுருக்கேன், தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய், இந்த தாளிப்புக்கு எல்லாத்தையும் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய். வெந்தயம் வந்து 2 இருந்தால் போதும். அதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வர டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலை ரொம்ப முக்கியம். கருவேப்பிலை ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு இந்த முடி ப்ராப்ளம் இருக்குல்ல, அவங்களாம் கருவேப்பிலை சாப்பிட்டா நல்லது. இப்போ இந்த இடித்து வச்சுருக்க இந்த பூண்டை வந்து நான் இதில் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த பூண்டை வந்து நம்ம நல்லா சொத்தை பண்ணணும். அந்த ரசத்துக்கு ரொம்ப முக்கியம். அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த கார்லிக் லைட்டாக வதக்கி முடிச்ச பிறகு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி லைட்டாக பொரிஞ்சு வரதுனால அந்த கார்லிக் வதக்கணும் பார்த்தீங்களா, அந்த பூண்டு வதங்கி வர அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம மஞ்சத்தூள் இதில் போட்டிருக்கோம். ஆல்ரெடி புளி தண்ணியிலும் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இருந்தாலும் இதில் கொஞ்சம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த எல்லோஸ் கலர் லைட்டாக வரும். பெருங்காயம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணுறேன். இதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி முதல்ல அந்த பூண்டு, அந்த கடுகுலாம் போட்டுக்கணும்ல, அந்த கடுகு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஒரு பாயில் வாட்டும், கொஞ்சம் ஒரு கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணால் கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தக்காளிலாம் இருக்குல்ல, இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ பேசிக்கான சைடில் ஒரு ஈஸியான மெத்தட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் இதே ஹோட்டலில் பண்ணும்போது தக்காளி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுவோம். பட் வீட்டில் பண்ணுறது அப்படி பண்ண வேண்டாம். ஒரு சின்ன போர்ஷன் பண்ணுறதுனால நீங்கள் இந்த மாதிரி கையில் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு போடுங்க. இப்போ லைட்டாக எல்லோஸ் கலர் வரும். இப்போ என்ன பண்ணோம், கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு போட்ட பிறகு இது வந்து ஃபஸ்ட் நல்லா கொதிக்க விடணும். இந்த பாயிலிங் ஆகணும். அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். இது மாதிரி பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு இந்த மாதிரி வரும். லைட்டாக மேலே அந்த தக்காளியெல்லாம் மேலே வரும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணால், நம்மக்கிட்ட இருக்க அந்த கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் மேலே. இந்த டைமில் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணும். ஃபஸ்ட்டு புளி தண்ணி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்ட பிறகு பச்சை வாசனை போன பிறகு தான் இந்த மாதிரி மிளகு, சீரகம், போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக பெருங்காயம் தூள் மேலே இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் அப்படி லைட்டாக பொங்கி வர டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணணும். முக்கியமாக மிளகு சீரகம் போட்ட பிறகு பாயில் பண்ணக்கூடாது. அப்படி பாயில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக கொத்தமல்லி, தக்காளி எல்லாம் மேலே தெரியுது பார்த்தீங்களா. கொதிச்சுதுன்னா என்ன ஆகுனா, அந்த தக்காளி, மிளகு, சீரகம்லாம் கசப்பு தன்மை வரும். அதை மட்டும் கீழே போயிடும். அதெல்லாம் வெறும் தண்ணி மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுவையான சூப்பர் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.